அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் இயல் 1 உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்கிற பகுதியில் உள்ள கவிதை பகுதியான சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் எழுதிய இளந்தமிழே அப்படிங்கிற கவிதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நுழைமுன் பகுதியை பாருங்கள். தமிழ் பல புதிய கருத்துக்களால் தன்னை துறைதோறும் புதுப்பித்து கொண்டு வருவதால் தமிழை இளந்தமிழ் என்று பெருமைப்படுத்துகிறார் கவிஞர் சிற்பி. இந்த கவிதை பகுதியை பாருங்கள். இது மனப்பாட பகுதி கிடையாது. அதனால் அதில் உள்ள முக்கியமான 2 லைனை மட்டும் அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த லைனை மட்டும் பார்த்தா போதும். இதை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த கவிதை வரியை கொடுத்து இது யாருடைய கவிதை, யார் எழுதுனது அப்படின்னு கேட்பாங்க. வாங்க இந்த வரியை பார்ப்போம். செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான், செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம். இந்த லைனை குறித்து வச்சுக்கோங்க. அடுத்த வரியை பாருங்கள். மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு மெய்சிலிருக்க தமிழ்குயிலே கூவி வா வா. இந்த கவிதை வரிகளோட ஆசிரியர் யாருன்னா சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். அடுத்து பாருங்க, இலக்கண குறிப்பு. செம்பருதி, செந்நிறம், செந்தமிழ், இந்த 3ம் பண்பு தொகைகள். ஏன் பண்பு தொகை அப்படின்னா, செம்பருதியை பிரிங்க, செம்மை கூட்டல் பருதி, நடுவில் மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு. அடுத்து செந்நிறத்தை பிரிங்க, செம்மை கூட்டல் நிறம், இதுலேயும் மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு. அடுத்து செந்தமிழை பிரிங்க, செம்மை கூட்டல் தமிழ், இதுலேயும் மை விகுதி மறைஞ்சு வந்திருக்கு. இப்படி மை விகுதி மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், சிவந்து. இது வினையெச்சம். ஏன் வினையெச்சம் அப்படின்னா, சிவந்து அப்படிங்கிற சொல்லில் கடைசி எழுத்தை பாருங்கள், தூ, அதை பிரிங்க, இத்து கூட்டல் ஊ அப்படின்னு பிரியும். ஊ அப்படின்னு வந்தால் வினையெச்சம்னு சொல்லுவோம். வினையெச்ச எழுத்துக்கள் என்ன அப்படின்னா ஈ ஊ. இந்த 2 எழுத்துக்களும் ஒரு சொல்லுக்கு கடைசியில் வந்துச்சு அப்படின்னா அதை கண்ணை மூடிட்டு நம்ம வினையெச்சம்னு போட்டுடலாம். அடுத்த சொல் பாருங்கள், வியர்வை வெள்ளம். இந்த சொல்லை உருவகம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக ஓமையையும் உருவகத்தையும் போட்டு நம்ம குழப்புவோம். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அதை நான் இதில் சொல்லித்தரேன். ஒப்பிடுற 2 சொல்லை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் முதல் பகுதி சொல் மனித உடல் உறுப்பை குறித்து வர்றதா அமையும். அப்படி அமைஞ்சிச்சுன்னா அந்த சொல் உருவகம், உறுப்பு உருவகம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே வியர்வை வெள்ளம் அப்படிங்கிற சொல்ல பாருங்கள். இதில் 2 சொல் இருக்குது, வியர்வை வெள்ளம். இதில் முதல் சொல்ல பாருங்கள், வியர்வை. இந்த வியர்வை அப்படிங்கிறது நமது மனித உடல் உறுப்பான தோலில் சுரக்கிற ஒரு சுரப்பு பொருளாகும். இந்த வியர்வை வெள்ளம் அப்படிங்கிறதுல உறுப்பு சார்ந்த வியர்வை அப்படிங்கிற சொல் முதல்ல வந்திருக்கா, அதனால் இந்த சொல்லை நம்ம உருவகம் ஞாபகம் வச்சுக்கிடணும். அடுத்த சொல் பாருங்கள், முத்து முத்தாய். இந்த சொல் அடுக்கு தொடர். ஏன் அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்கிறோன்னா, முத்து அப்படிங்கிற சொல் 2 தடவை அடுக்கி வந்திருக்கு. அப்புறம் இந்த சொல்லை பிரித்து பார்த்தாலும் பொருள் தரும். அதனால் இந்த சொல்லை நம்ம அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், உறுப்பிலக்கணம். முதல் சொல்ல பாருங்கள், சாய்ப்பான். இதை சாய் கூட்டல் இப் கூட்டல் இப் கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிக்கலாம். இதில் முதல்ல இருக்கிற சாய் அப்படிங்கிறது பகுதி, அடுத்து இருக்கிற இப் அப்படிங்கிறது சந்தி, அடுத்த இப் எதிர்கால இடைநிலை, ஆண் படர்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி. அடுத்த சொல் பாருங்க, விம்முகின்ற. எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, விம்மு கூட்டல் கின்று கூட்டல் அ அப்படின்னு பிரிக்கலாம். இதில் விம்மு அப்படிங்கிறது பகுதி, கின்று அப்படிங்கிறது நிகழ்கால இடைநிலை, அ அப்படிங்கிறது பெயரச்ச விகுதி. அடுத்த சொல் பாருங்க, வியந்து. இதை எப்படி பிரிக்கலாம்னா, விய கூட்டல் இத் பிராக்கெட்டில் இந்த் கூட்டல் இத் கூட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கலாம். இதில் விய அப்படிங்கிறது பகுதி, இத்தானது சந்தி, இத் இந்தானது விகாரம், இத் இறந்தகால இடைநிலை, ஊ வினையச்ச விகுதி. அடுத்த சொல் பாருங்க, இருந்தாய். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, இரு கூட்டல் இத் பிராக்கெட்டில் இந்த் கூட்டல் இத் கூட்டல் ஆய் அப்படின்னு பிரிக்கலாம். இதில் இரு அப்படிங்கிறது பகுதி, இத் சந்தி, இத் இந்தானது விகாரம், இத் இறந்தகால இடைநிலை, ஆய் இந்நிலை ஒருமை வினைமுற்று விகுதி. அடுத்த தலைப்பு பாருங்கள், புணர்ச்சி விதி. செம்பருதி. இந்த வார்த்தையை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, செம்மை கூட்டல் பருதி அப்படின்னு பிரிக்கலாம். இதில் செம்மை அப்படிங்கிறது நிலைமொழி, பருதி அப்படிங்கிறது வருமொழி. இவ்வார்த்தை ஈறுபோதல் அப்படிங்கிற விதிப்படி இடையில் உள்ள மை விகுதி கெட்டு நிலைமொழியும் வருமொழியும் இணைஞ்சி செம்பருதி அப்படின்னு ஆச்சு. அடுத்த வார்த்தை பாருங்கள், வானமெல்லாம். இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா,
வானம் கூட்டல் எல்லாம் அப்படின்னு பிரிக்கலாம். இதில் வானம் அப்படிங்கிறது நிலைமொழி, எல்லாம் அப்படிங்கிறது வருமொழி. இவ்வார்த்தை உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி நிலைமொழி இறுதி எழுத்து இம் அப்படிங்கிற மெய்யும் வருமொழி முதல் எழுத்து ஏ அப்படிங்கிற உயிரும் இணைஞ்சி வானமெல்லாம் அப்படின்னு மாறுச்சு. அடுத்த சொல் பாருங்கள், உன்னை அல்லால். இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா உன்னை கூட்டல் அல்லால் அப்படின்னு பிரிக்கலாம். இதில் உன்னை அப்படிங்கிறது நிலைமொழி, அல்லால் அப்படிங்கிறது வருமொழி. ஈ ஐவள்ளி எவ்வும் அப்படிங்கிற விதிப்படி நிலைமொழி இறுதியில் உள்ள நை அப்படிங்கிற எழுத்தை பிரித்தோன்னா இன் கூட்டல் ஐ அப்படின்னு பிரியும். இங்கே ஐ அப்படிங்கிறது உயிரெழுத்து, வருமொழி முதல்ல அ அப்படிங்கிற ஒரு உயிரெழுத்தும் இருக்குது. அப்போது ஐ அப்படிங்கிற உயிரெழுத்தும் அ அப்படிங்கிற உயிரெழுத்தும் வரும்போது ரெண்டுக்கும் நடுவில் ஈ அப்படிங்கிற உடம்படுமை தோன்றும். அதுதான் விதி. இப்போது அந்த விதிப்படி உன்னை கூட்டல் ஈ கூட்டல் அல்லால் அப்படின்னு இருக்கும். அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி நிலைமொழி இறுதி ஈ அப்படிங்கிற மெய்யும் வருமொழி முதல் அ அப்படிங்கிற உயிரும் இணைஞ்சி உன்னையல்லால் அப்படின்னு மாறுச்சு. அடுத்து பாருங்க, செந்தமிழே. இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா செம்மை கூட்டல் தமிழே அப்படின்னு பிரிக்கலாம். இதில் செம்மை அப்படிங்கிறது நிலைமொழி, தமிழே அப்படிங்கிறது வருமொழி. ஈறுபோதல் அப்படிங்கிற விதிப்படி நிலைமொழி இறுதியில் உள்ள மை விகுதி கெட்டு செம் கூட்டல் தமிழே அப்படின்னு இருக்கும். அப்புறம் முன்னின்ற மெய்த்திரிதல் அப்படிங்கிற விதிப்படி நிலைமொழி இறுதியில் இம் அப்படிங்கிற மகரமை எப்படி திரியும்னா நகரமையாக திரியும். ஏன் நகரமையாக திரியுதுன்னா வருமொழி முதல்ல என்ன இருக்குது அப்படின்னா த அப்படிங்கிற வல்லின எழுத்து இருக்குது. அந்த வல்லின எழுத்துக்கு இனமான மெல்லின எழுத்து என்னென்னா இந்து. அதனால் செந்தமிழே அப்படின்னு மாறும். அடுத்த தலைப்பு பாருங்கள், நூல்வெளி. இந்த பாடப்பகுதியில் இடம்பெற்ற கவிதையானது சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் நிலவு பூ அப்படிங்கிற கவிதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் பன்முகத்தன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர் பேராசிரியர், இதழாசிரியர், கவிஞர், மொழிபெயர்ப்பாளர். சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியிருக்காரு. இவரது படைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல கவிதை நூல்கள். என்னென்ன கவிதை நூல்கள்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னா சூரிய நிழல், ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், மௌன மயக்கங்கள், பூஜ்யங்களின் சங்கிலி. அது உரைநடை நூல்கள் எதெல்லாம் அப்படின்னா இலக்கிய சிந்தனைகள், மலையாள கவிதை, அலையும் சுவடும். இவரது கவிதைகள் ஆங்கிலம், இந்தி, மலையாளம், கன்னடம், மராத்தி ஆகிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இவர் மலையாள மொழியில் உள்ள கவிதை புதினங்களை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்திருக்காரு. பாலசுப்ரமணியம் அவர்கள் ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிற கவிதை தொகுப்புக்காகவும் சிறந்த மொழிபெயர்ப்புக்காகவும் 2 முறை சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். போட்டித் தேர்வுக்கு தயாராகும் உங்களது நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்க. இந்த காணொளி சார்ந்த சந்தேகங்களையும் தமிழ் பாடம் சார்ந்த சந்தேகங்களையும் கேட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு சேரும். நன்றி.